சார் இது வந்து பேசிக்கலாக வந்து காங்கிரஸ் ஆல் ஆரம்பிக்கப்பட்ட அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ரக்ஸை பார்க்கணும். சரி, எப்போ வந்து அவங்க வந்து இந்த வக் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்போலேருந்து தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. இப்போது அதுக்கு முன்னாடி அண்ணன் கருணா சார் ஒரு கேள்வி கேட்டார். இந்த இந்து சமயத்துலேருந்து எடுத்து கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டினதுக்கு அப்படின்ற போது கபாலீஸ்வரர் கோயில் பணத்தை எடுத்து கபாலீஸ்வரர் கோயில் பேரில் கல்லூரியை வந்து கொளத்தூரில் கட்டுறாங்க. சரி, நீங்கள் உங்களுடைய பர்பஸ் வந்து கபாலீஸ்வரர் கோயிலுடைய பணத்தை எடுத்து கபாலீஸ்வரர் பேரில் கோயில் கட்டினா தான் நீங்கள் மயிலாப்பூரில் தான் கட்டணும். ஏன் கட்டணும்? இருங்க, திருவண்ணாமலை சொத்து இருக்குது, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு சென்னை மயிலாப்பூர்ல சொத்து இருக்கு. ஆரம்பிக்கிறாரு, முடிச்சுன பேசுறோம். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எடப்பாடியில போய் கட்டுங்கன்ற. எங்க வேணா கட்டலாம், அரசாங்கம் முடிவு பண்ணும். அதுதான் சொல்ல, தமிழ்நாட்டுல எங்க வேணா கட்டலாம். அதுல வந்து ரைட் ஏன் வந்து ஸ்டே வாங்குறாங்கன்னா டைரக்ஷன் இருக்கிறதுனால தான் ஸ்டே வாங்குறாங்க. ஏன் அந்த ஜட்ஜ் வந்து கொடுத்துருக்காரு, அந்த பர்பஸ் அதுக்கு மீட் ஆகலைன்றனால தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதான் ஃபேக்டர். சரி, அதே மாதிரி இன்னொரு நீங்க அவரும் சொன்னாரு சொத்து, இப்போ நீங்களும் சொன்னீங்க. இப்போ தாஜ்மஹால் இது வஃப்னா என்னங்கிற டெஃபினேஷன் நான் சொன்னேன். கரெக்ட். இதுக்கு மேல நாம அடுத்தது இதை யார் யார் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அந்த அது டச் பண்றது முன்னாடி தாஜ்மஹால் என்ன சார், வக் ப்ராப்பர்ட்டியா இல்ல ஏஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டியா? ஏஎஸ்ஐயா இருக்கணும், எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லுங்க. வக் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்றாங்க. சரி, அது எப்படி கிளைம் பண்ண முடியும்? இருக்கலாம். எப்படி கிளைம் பண்ண முடியும்? எப்படி சொல்றாங்க? எப்படி கிளைம் பண்ண முடியும்? அதுதான் ஜட்ஜ் கேட்கிறார்.